வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது என்னன்னாங்க, இந்த மாதிரி அங்காளம்மன் வேஷத்தோட மலையனூரில் அந்த டேர்னிங் திரும்பும் பார்த்தீங்களா, செஞ்சி ரோடு போயிட்டு டேர்னிங் திரும்பும்போது யோகமுனீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டாங்க. நானும் இந்த வேஷத்தோடவே போனேன். அங்காளம்மன் சொல்லிட்டு கொஞ்சம் வழி விட்டாங்க எனக்கு. யோகமுனீஸ்வரரை தொட்டு வணங்கிட்டு அவர் பாதத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நான் இறங்கலான்னு போகும்போது அந்த கோயில் பூஜாரிங்க ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். அங்காளம்மா கொஞ்சம் விபூதி வச்சுட்டு போங்க நெத்தியில் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பட்டை அந்த தம்பிக்கு அப்படியே பட்டை அடித்து விட்டேன். நான் கொஞ்சம் விபூதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் பாருங்கள். எப்படியும் அப்படியே ஃபுல்லுமே ஒரு கை அப்படியே அள்ளி என் கையில் கொடுத்துட்டாருங்க. நிறைய மக்கள் வந்து அந்த விபூதியில் கொஞ்சம் அந்த வேஷத்தோடு இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து நெத்தியை காட்டுவாங்க, கொஞ்சம் விபூதி வச்சு விடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வச்சு விடுவேன் நான். அதுக்கப்புறம் அக்னி குளத்தாண்டேருந்து வரும்பொழுதுலாம் கூட நிறைய பேர் ஜனங்க அப்படியே கையை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, எதனா கேட்பாங்க, இது மாதிரி எனக்கு பையன் பிறக்கணும், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு திரும்பி வரணும். நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கும்பொழுது அந்த வேஷத்தோடு நம்ம சொன்னால் அவங்க பழிக்கும்னு அதை நம்புகிறாங்க. அதனால் அந்த அக்னி குளத்தாண்ட வரும்பொழுது நிறைய பேர் நான் நல்ல விதமாக எனக்கு மனசில் என்ன தோணுதோ, அந்த அம்மா என்ன சொல்கிறாளோ அதே மாதிரி நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பையன் ஒரு பேரன் ஒரு தாத்தா என்னை கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கேரளாக்காரர் மாதிரி இருக்கார். அவர் தமிழ் அந்த மாதிரி பேசுகிறாரு. எனக்கு பேரன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு ஏற்கனவே, இன்னொரு பையன் வேணுன்ற மாதிரி கேட்குறாரு. பிறக்குமா அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஒரு ஆதங்கமாக கேட்கும்பொழுது, கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும், அம்மா நம்பி வந்துட்டிங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேர குழந்தை ஆண் குழந்தை வாரிசாக வரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து சொன்னாங்க, இது மாதிரி கொஞ்சம் கண் கலங்கியவங்க, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க அந்த பெண்ணு. எதனால் விட்டுட்டு போகிறாங்கன்றதே என்னால் கெஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கணவர் மனம் மாறி உங்கள்கிட்ட வந்து சேருவார். அங்காள பரமேஸ்வரியே கணவனுக்காக தான் இங்கே வந்து உட்காண்ட்ருக்கா சுடுகாட்டில் அந்த அம்மா. உன் வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் எதுக்காக இதை சொல்கிறேன்னாங்க, நான் எதனா ஒரு வாக்கு சொன்னால் காசு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கையில் காசு வச்சு கொடுக்க வருவாங்க. நான் அதெல்லாம் எப்போவுமே ₹1 கூட யார்கிட்டையும் வாங்கினது இல்லைங்க. ஏன்னா அந்த அம்மா உருவத்தில் நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாதுன்றது என்னோடய பாலிசி. அதே மாதிரி நான் இதுவரையில் எத்தனையோ முறை போட்டிருக்கேன் வேஷம், அம்மா வேஷம் 15, 16, 17 முறை கூட எவ்வளோ ஞாபகம் இல்லை எனக்கு. அவ்வளோ நிறைய முறை போட்டிருக்கேன். நிறைய முறை காசு கொடுக்க ட்ரை பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் நான் எதுவுமே வாங்கினதில்லை. ஒரு வயசான அம்மா அழுதுட்டாங்க கூட. அதாவது காசு வாங்கிட்டு சொன்னால் தான் பழிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் உண்டியலில் போடுங்க அப்படின்றவேன் நான். அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி வேஷம் போடுறதே ஒரு தவம்ங்க. அது ஒரு வரம்.